எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? ஒருமனப்பட்டாங்க. 120 பேருடைய மனசும் ஒரே நோக்கத்தில் இருந்துச்சு. 100 வீட்டில் புருஷன் மனைவி 2 பேரும் ஒருமனப்பட்டிருந்தா அந்த வீடு பரலோகமாக இருக்கும். ஒருமனம் இல்லாமல் இருமனமாக இருந்தால் அது பரலோகமாக இருக்காது. அது என்னமா இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். புருஷன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் அது பரலோகம். பரலோகத்தை எங்கே பார்க்கலாம்? உலோகத்தில் பார்க்கணும். புருஷன் மனைவி ஒரு மனமாக இருந்தால் அது பரலோகம். ஒரு மனமாக இல்லைன்னா அது அவர் தான் சொல்கிறார். நம்ம ஏன்னு சொல்லுமா? அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்தால் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பா அம்மா சந்தோஷம் இல்லை, ஒருத்தருக்கு மன வருத்தம், தட்டு பிறக்கும், வேறு என்ன இல்லாமல் பிறக்கும், வாக்குவாதங்கள், மன வருத்தங்கள் அப்படின்னு சொல்லி சூடாயிட்டுனா அவர் சொல்லுவார், இவளையா நான் கல்யாணம் பண்ணேன் பார். இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டேன், இவரையா நான் கல்யாணம் பண்ணேன். இந்த 2 பேர் போட்ட சண்டைகளை பார்த்து பிள்ளைகள் பார்ப்பாங்க, இங்கேயே நாங்கள் வந்து பிறந்தோம்பாங்க. ஒரு மனம், 2 பேரும் ஒரு மனப்பட்டிருந்தால் அங்கே நம்ம மத்தியில் இருப்பேன்னு சொன்னார். 2 பேர் கரங்களை தட்டும். அல்லேலூயா.